அக்பர் அவையிலே இந்த பீர்பல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வேடிக்கையாக சில விஷயங்களை உணர்த்துவாருன்னெல்லாம் நிறைய கதைகள், ஆயிரக்கணக்கான கதைகள் படிச்சிருக்கிறோம். அது சில கதைகள்லாம் ஆழமான பொருளும் இருக்கும். சிலது நினைச்சனே சிரிக்க வேண்டியிருக்கும். அறிவாளிகளுக்கு தான் ரொம்ப புரியும் அது. ஒரு நாள் பீர்பல் பக்கத்து வீட்டுக்காரன் பூசணி கொடி போட்டிருந்தான். நிறையா பூசணிக்காய் காய்ச்சிருந்ததா. யாருக்கும் தெரியாமல் அதுக்குள்ளே போய் பூசணிக்காய் பறித்து ஒரு சாக்குக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தார். முதல்ல ஒரு 2 பூசணிக்காய் பறித்து பெரிய பூசணிக்காய் சாக்குக்குள்ளே போட்டார். அதுக்குள்ளே தோட்டத்துக்காரன் வந்துட்டான். வந்தவன் பார்த்துட்டான். யோ பீர்பல், இங்கே என்னையா வேலை அப்படின்னா. ஏன் தோட்டம் ஐயா, நீ எதுக்கே அங்கே வந்த அப்படின்னா. தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு பெரிய காற்று அடிச்சுது. அந்த காற்று என்னைய அப்படியே தூக்கிட்டு இங்கே கொண்டு பொத்துன்னு போட்டுருச்சு. பிறகு எதுக்கே அந்த பூசணிக்காய் பிடிச்சிட்டு இருக்கீரு அப்படின்னா. மறுபடியும் காற்றடிச்சு என்ன வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கெட்டியாக காயை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. பிறகு எப்படியா துண்டாக கிடக்குது, நான் காயை பிடிச்சிருந்தேன்னா அது தெரியாமல் கையோடு வந்துருச்சு அப்படின்னாரு. சரி, கையோடு வந்தது இருக்கட்டும், அந்த சாக்குக்குள்ளே எப்படி போச்சு பூசணிக்கா அப்படின்னு கேட்டான். பீர்பல் சொன்னார், அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் புரியலை அப்படின்னாரு. நான் வந்தேன், காற்றடிச்சு இங்கே விழுந்தேன், காயை பிடிச்சேன் காற்றுக்கு, ஆனால் சாக்குக்குள்ளே காய் எப்படி போச்சு தெரியலையே, அதே யோசனை எனக்கும், நீ அறிவாளி தான் அப்படின்னாரு. இப்படி சமாளிக்கிற இது போன்ற கதைகள் நிறையா, கொஞ்சம் அறிவாளிகள் சிந்திக்க வேண்டிய கதைகள் பீர்பல் கதை நிறைய இருக்குது.